அனைவருக்கும் வணக்கம். நாம் இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கம் போல் ஆஃபீஸை எல்லாருமே லாகின் பண்ணியிருப்போம். கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணி வச்சுருப்போம். அப்படியே போயிட்டு கேப்சாவை மட்டும் அடித்து லாகின் பண்ணிடுவோம். அதனால் நமக்கு காலப்போக்கில் பாஸ்வேர்டே மறந்து போக வாய்ப்பு இருக்குது. அதை தவிர நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் தவிர மற்ற இடத்துல நம்ம அதை ஆஃபீஸை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை ஆயிடுது. நமக்கு ஒருவேளை ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, நம்ம எங்கேருந்து வேணால் ஆஃபீஸை அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நமக்கு வேலைப்பளு குறையும். தேவையான டீட்டெயிலை உடனே எடுக்க முடியும். யூஆர்எல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, https://eoffice.tn.gov.in அதுதான் ஆஃபீஸுக்கான யூஆர்எல். இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் காம்ப்ளிகேட் எதுவுமே இல்லை. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை கிளிக் பண்ணோன்னே எடுத்தவுடனே நம்ம இந்த பேஜுக்கு வந்துடும். நம்ம மேலே இருக்க சர்ச் பாக்ஸில் கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணோம். இதில் இன்னொரு வழி இருக்குது. நமக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம இங்கே சர்ச் பாக்ஸில் சாதாரணமாக டிஎன்இ ஆஃபீஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னே இது வந்துடும். அதில் ஃபஸ்ட் இருக்கிறதே அந்த ஆஃபீஸோட நம்ம தமிழ்நாடு ஆஃபீஸோட தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ இதே பேஜ் வந்துடும். இப்போ ஐடி பாஸ்வேர்டு ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சனால அதில் இருக்குது. நம்ம அழிச்சிட்டு நமக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்பயுமே அதில் லாகின் பண்ணுறப்ப அதில் சேவாக இருக்கிறதே வைக்காமல் அழிச்சிட்டு நம்ம அப்பப்போ போட்டோம்னா தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ என்னோடய ஐடியை நான் கிளிக் பண்ணி நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறேன். இந்த ஐடியிலே நமக்கு தெரியும் நான் அந்த ஐடியோட ரேங்க் என்ன, அந்த ஐடியோட ஹோல்டர் ரேங்க் என்ன, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எல்லாமே எந்த டிபார்ட்மெண்ட்டு முதற்கொண்டு அந்த ஐடியை வச்சே சொல்லிட முடியும். நம்ம பாஸ்வேர்டை கரெக்டாக போட்டுக்கணும். தப்பாக 2-3 தடவை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆஃபீஸ் லாகின் ஆகாது. ஐடி லாக் ஆயிரும். அப்புறம் சென்னையில் சொல்லி தான் நம்ம அதை சரி பண்ண முடிய மாதிரி ஆயிரும். அதனால் பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கோங்க. கேப்சா எப்பயுமே மாறுங்கிறது நமக்கு தெரியும். இதுதான் ஆஃபீஸோட ஹோம் பேஜ். நம்ம இது எப்பயுமே ஹோமுக்கு அடுத்திருக்க ஃபைல்ன்றதை கிளிக் பண்ணி நம்மளோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்குமே எப்பவும் தெரிஞ்சது தான். இதில் நான் உங்களுக்கு வேறு என்ன சொல்லணுன்னா, இமெயில் டைரி செஷன் எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஹோம் பேஜில் நம்ம லாகின் பண்ணோன்னே இதாக இருக்கும். இதில் இந்த அதர் சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷன் தெரியலனா அந்த மேலே இருக்க 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் தெரியும். அதில் அதர் சர்வீசஸ் 6வது இருக்கிற அதர் சர்வீசஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இமெயில் டைரி செஷன்னு ஆப்ஷன் காமிக்கும். ஒரு சிலருக்கு இது காமிக்காமல் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ஓவராக ஜூம் அவுட்டாக வச்சுருப்போம் பேஜை. அப்போ ஆப்ஷன்ஸ் காமிக்காது, எங்கே இருக்குன்னு தேடிட்டுருப்போம். இந்த இடத்துல இருக்க நம்ம அதர் சர்வீசஸில் இமெயில் டைரி செஷன் இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பேஜுக்கு நம்மளை ரீடாக்ட் பண்ணி கொண்டு போயிருக்கு. அதே ஐடி தான் இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆஃபீஸோட ஐடி தான் கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கும் யூசர் ஐடி அதே பாஸ்வேர்டு தான். அப்போ யூஆர்எல் மட்டும் வேறு வேறு, அதாவது வெப்சைட் வேறு வேறு, ஆனால் ஐடி பாஸ்வேர்டு ஒன்று. இப்போ கிளிக் பண்ணி இங்கே ஓகே பண்ணி வந்துட்டோம்னா இங்கே இருக்குது அந்த பின்னு மாதிரி இருக்குது இல்லைங்களா சிம்பிள், அப்படி இருக்குன்னா அதில் ஒரு ஃபைல் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஃபைலை தான் நம்ம ரெசிப்டாக மாற்ற போகிறோம். இப்போ நம்ம எப்படி ஆஃபீஸ்குள்ளே இருந்துக்கிட்டே கவர்மெண்ட் மெயில் ஐடியை அக்சஸ் பண்ணி அங்கே இருக்க டேட்டாவை ரெசிப்டாக மாற்றுறதுங்கிறது தான் இதோட பர்பஸ். அந்த பின்ன மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஃபைல் இருக்குதுன்னு அர்த்தம். நான் இப்போ இதவே எடுத்துக்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு இதை எடுத்துக்கிறேன். இந்த ஃபைல் இருக்குது. இதை எப்படி ஆஃபீஸுக்குள்ளே
ரெசிப்டாக கொண்டு போகிறதுனா இந்த மூவ் டு ஃபைல் இருக்கு இல்லைங்களா, மூவ் டு இ ஃபைல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இ ஆஃபீஸுக்குள்ளே போயிடும். இப்போ மூவ் ஆயிடுச்சு. அந்த மேலேயே கிளிக் ஹியர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகி கரெக்டாக நம்ம இ ஆஃபீஸுக்குள்ளேயே போயிடும். அந்த கிளிக் ஹியர்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். அந்த இடத்துல கிளிக் பண்ணோன்னே இ ஆஃபீஸ்க்குள்ளே வந்துருச்சு. இது எங்கே இருக்கும் அப்படின்னா ரெசிப்டில் இன்பாக்ஸில் இருக்குமா, க்ரியேட்டரில் இருக்குமா அப்படின்னா அங்கே எல்லாம் இருக்காது. இது தனியாக ரிசீவ்டு லெட்டர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அந்த 3 கொடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு லெட்டர்ஸ் 2, 3, 4, 5வது இருக்க ரிசீவ்டு லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர் இ ஆஃபீஸ், இன்ட்ரோ இ ஆஃபீஸ், மெயில் டைரி செஷன் இருக்கும். அந்த மெயில் டைரி செஷனுக்குள்ளே தான் இப்போ நம்ம டைரி செஷன் பண்ணுறதுக்காக, அதாவது ரெசிப்டாக மாற்றுறதுக்காக இ ஃபைலில் இருந்து மெயில் அக்சஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஃபைல் இருக்குது. அதை எப்படி டைரைஸ் பண்ணுறதுன்னா ரைட் கார்னரில் ஆரஞ்சு கலராக இருக்கு இல்லைங்களா ஒரு சிம்பிள், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரைஸ் பண்ணவான்னு கேட்கும். இதுதான் அந்த பேஜ். இப்போ இதை எப்படி வச்சுக்கோங்க, லெஃப்டில் இருக்கிறது இமெயில்னு வச்சுக்கோங்க, இமெயில். ரைட்டில் இருக்குது இ ஆஃபீஸு. இப்போ நான் இமெயிலில் இருந்து இ ஆஃபீஸுக்கு கொண்டு வர போகிறேன் அதுதானே. அப்போ இமெயிலேருந்து அந்த அம்புக்குறி இந்த பக்கம் கொண்டு வர்றதுக்காக அந்த அம்புக்குறி வச்சுக்கோங்க. இது மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லை, இதோடு சேர்த்து வேறு சில ஃபைல் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். இது ஒரு நல்ல இது. வேறு எதுவும் சேர்த்து அப்லோட் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல பண்ணிவிட்டு கொண்டு வந்துக்கலாம். இப்போ நான் இதைத்தான் டைரைஸ் பண்ண போகிறேன்னா அதனால் அதை ரேடியோ பட்டனை கிளிக் பண்ணி டைரேஷன் கொடுத்தோம்னா போதும். கிளிக் பண்ணுறோம். எனக்கு இமெயிலேருந்து இ ஆஃபீஸுக்கு வரணும், அதனால் கிளிக் பண்ணிவிட்டு அந்த அம்புக்குறி கிளிக் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்துருச்சு. இப்போ ரேடியோ பட்டன் கிளிக் பண்ணி டிக் அடிச்சுட்டு டைரைஸ் கொடுத்தேன்னா இப்போ இந்த ரெசிப்ட் கிரியேஷன் பேஜுக்கு வந்துருச்சு. இனி வழக்கம் போல் நம்ம ரெசிப்டை க்ரியேட் பண்ணுற வேலையை பார்த்துடலாம். எப்போயுமே நம்ம காண்டாக்ட் டீட்டெயிலு, டைரி டீட்டெயிலு, கேட்டகரி அண்ட் சப்ஜெக்ட் இதெல்லாம் அடிப்போம் இல்லையா, அது கொண்டு வந்து அடித்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை தவிர கவர்மெண்ட் மெயில் ஐடி உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இ ஆஃபீஸுக்குள்ளே இருந்து கவர்மெண்ட் மெயில் ஐடியை அக்சஸ் பண்ணிட்டோம். இப்போ தனியாக அக்சஸ் பண்ண என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் மெயில் ஐடியோட யூஆர்எல் நமக்கு தெரியும். அந்த இ ஆஃபீஸ் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு மெயில்னு மட்டும் ஜஸ்ட் மெயில் MEIL மெயில் மட்டும் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம்னா அதுதான் நம்ம கவர்மெண்ட் மெயிலுக்கான யூஆர்எல். கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துடும். ஓகே கொடுத்துட்டு ஐடி பாஸ்வேர்டு என்னங்க சார்னு கேட்டிங்கன்னா இ ஆஃபீஸோட அதே ஐடி அதே பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் இருக்கும். அப்போ ரெண்டுக்குமான லிங்க் உங்களுக்கு என்னென்னு புரியும். இதுவும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஐடி ஒரே பாஸ்வேர்டு தான். அதே பாஸ்வேர்டை அடிக்கிறேன், அதே யூசர் ஐடி அடிக்கிறேன். கேப்சா எப்பயுமே மாறும், நமக்கு அது தெரியும். லாகின் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேஜ் வந்துடுது. இதுதான் கவர்மெண்ட் மெயில் ஐடியோட ஹோம் பேஜ். இப்போ கவர்மெண்ட் மெயில் ஐடி விசஸ் ஜிமெயில் அப்படிங்கிறத கண்டென்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கும் வேறு பெரிய வித்தியாசம் இருக்காது. நம்மளோட மெயிலுக்கான பர்பஸ் என்ன, கம்போஸ் பண்ணி அனுப்புறது. அதோட ஃபைல் எதுவும் அட்டாச் பண்ணியிருந்தால் தேவைன்னா அட்டாச் பண்ணி அனுப்ப போகிறோம். அதுதான் மெயிலுக்கான பர்பஸ். இதில் ஜிமெயிலோட நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஷியலுக்கு கவர்மெண்ட் மெயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இ ஆஃபீஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை ரிசிப்டாக மாற்றுறதுக்கு பதிலாக டக்குன்னு மாற்றிடலாம். இப்போ ஜிமெயிலுக்கு இதுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாருங்கள். இதில் இங்கே இருக்க கம்போஸு,
கவர்மெண்ட் மெயில் ஐடியில் இந்த பென்சில் மாதிரி இருக்கிறது கம்போஸு. கவர்மெண்ட் மெயிலில் அங்கே அதே மாதிரி பென்சில் மாதிரி இருக்குது சிம்பிள் போட்ட கம்போஸு. இதில் டூ அட்ரஸ் அடிக்கிறோம். அதில் எந்தெந்த இடத்துல டூ அட்ரஸ் எங்கே அடிக்கணுமோ அந்த பேஜ் காமிக்கும், அந்த இடம் காமிக்கும். அட்டாச்சு ஃபைல் இந்த இடத்துல ரைட் சைடில் அட்டாச் ஃபைல் இருக்குது. ஜிமெயிலே அட்டாச் ஃபைல் நமக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம், இதுலேயும் ட்ராக் பண்ணி கொண்டு வரலாம். மெயிலை எழுத வேண்டியதை எழுதிட்டு அனுப்பிச்சிடலாம். அதை தவிர சார் கவர்மெண்ட் மெயில் ஐடி என்கிட்ட இருக்குது, எல்லா ஆஃபீஸ்லேயும் கவர்மெண்ட் மெயில் ஐடி இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஜிமெயிலுக்கும் கவர்மெண்ட் மெயிலேருந்து மெயில் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி ஜிமெயிலேருந்து கவர்மெண்ட் மெயில் ஐடிக்கு ரிசீவும் ஆகும் மெயில்ஸு. அதை பற்றினா எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. உங்களுக்கு இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணி பழகிக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு யூஸாக இருக்கும். அதை தவிர உங்களுக்கு கேஎம்எஸ் நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றத பற்றி சொல்லணும்னா நம்ம ஹோம் பேஜில் இருக்கும், கேஎம்எஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது எதுக்காகன்னு பர்பஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பென்ட்ரைவ் இல்லை, ஆனால் நான் வேறு இடத்துலேருந்து அதை பார்த்துக்கணும் அல்லது அதவே ரெசிப்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். நாலேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து போட்டு வச்சுக்கலாம். கேஎம்எஸ்ன்ற ஹோம் பேஜில் கேஎம்எஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிரியேட் வித் டாக்குமெண்ட், நம்ம டாக்குமெண்ட் தான் சேவ் பண்ண போகிறோம்னா டாக்குமெண்ட் கொடுத்துக்கிறோம். டேட்டாஸ் என்னென்ன டேட்டா தேவையோ அதை என்னோடய மை டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த டைட்டில்ன்ற இடத்துல என்ன டைட்டிலோ அந்த டாக்குமெண்ட் என்ன டைட்டிலோ அதை போட்டுக்கிறோம். ரெட் கலர் கேப்சா இருக்கிறது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ண வேண்டியது. ஒருவேளை ரெட் கலர் கேப்சா இருக்கிறத ஃபில் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் ரெட் கலர் கேப்சா இருக்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்து சூஸ் ஃபைல், அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கேட்கும் நோ சேஞ்சா அல்லது சப்மிட் ஃபார் பப்ளிஷான்னு கேட்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சேவ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல வந்துச்சு. நம்ம இதை நம்ம எங்கேருந்து வேணால் மை டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கும் கேஎம்எஸில். நம்ம ஒருவேளை வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கூட அதை ஃபோனில் இருந்தோ அல்லது ஒரு நல்ல டேப்ல இருந்தோ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும்.